ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா என்னோடய வீடியோ வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போதும் போதும் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அடர்த்தியாக நல்லா நீளமாக கருகருன்னு முடி வளரணுமா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து கத்தாழை. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கத்தாழை இந்த மாதிரி எடுத்து அதனுடைய மஞ்சள் ஜெல் வந்து நல்லா போகிற மாதிரி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அலசி எடுத்துக்கோங்க. இதனுடைய மேல் தோள்கள் எல்லாத்தையும் சீவிட்டு உள்ள சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். கத்தாழையில் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கவும் உதவும். ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கும் கத்தாழை உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கத்தாழை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. தோள்களை சீவி ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை தனியாக நம்ம துண்டு துண்டாக போட்டு கொதிக்க வச்சாலும் அதனுடைய சாறு அவ்வளோக்கா நமக்கு இறங்காது. அதனால் இதையை வந்து இதனுடைய சதப்பகுதி மட்டும் எடுத்து ஜூஸாக அடிச்சுட்டு வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போது அதனுடைய சாறுகள் முற்றிலுமாக இறங்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக அதாவது முதல் முறையாக பார்க்க வர்றீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த தோள்களை வீசிடாதீங்க. இதை வந்து முகத்துக்கு கை கால்களை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு வந்தீங்கன்னா பளபளப்பாகவும் இருக்கும் உங்கள் முகம். இப்போ ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது கூடவே நான் பொருட்கள் போடுவேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி நல்லா சூப்பரான அழகான கருமையாக அடர்த்தியாக நீளமாக முடி வளரும். அடுத்து நம்ம போட்டக்கூடிய பொருள் வந்து செம்பருத்தி பூ. நல்லா கருமையும் கொடுக்கும், அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கும், சொட்டத்தலையில் கூட முடிகள் முளைக்க வைக்கும். அது வந்து 15 பீஸ் எடுத்திருக்கேன். அதேமாதிரி செம்பருத்தி இலையும் இதே குணங்கள் இருக்குது. செம்பருத்தி இலையிலும் நல்லா கருமை கொடுக்கும், அடர்த்தியாக நீளமாக முடி வளர வைக்கிறதோடு இல்லாமல் பளபளப்பையும் கொடுக்கும், நல்லா முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஒரு 15 பீஸ் எடுத்திருக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு போடுறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு நிறைய வேணும்னா அளவுக்கு அதிகமாக போட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சாலும் வெளியே எடுத்து நம்ம ஒரு சூடு பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சூப்பரான பொருள், யாரும் சொல்லாத பொருள், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இது கொடி வகை கீரைங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? பசலைக்கீரைங்க. பசலைக்கீரையில் அவ்வளோ அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் B9, விட்டமின் சி அப்படின்னு இரும்புச்சத்து, புரதச்சத்து அப்படின்னு அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதனுடைய விதைகள் இப்படி தான் இருக்கும், கருப்பாக இருக்கும். ஆனால் உடைச்சா ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். சின்ன வயசில் இதை உடச்சி உதட்டு சாயமாக பூசியிருக்கேன். இப்போவும் இந்த பழக்கம் இருக்குது. பாருங்கள், என்ன ஒரு ப்ளூ ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள், அதாவது இந்த காய், அதுக்கப்புறம் இலைகள்லாம் வந்து சமைச்சு சாப்பிடாம இருந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பருப்போடு கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். முடி வளர்ச்சிக்கு தேவையான
சத்துக்கள், அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இந்த பசலைக்கீரையில் இருக்குது. இன்டேக்காவும் எடுக்க மறந்துடாதீங்க. பசலைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது வந்து முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கீரைங்க. முடக்கத்தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த வகையோடு தான் இந்த கீரையும். இந்த கீரையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்டேக்காவும் எடுத்துகிட்டு வாங்க, மேலே மாஸ்காவும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பசலைக்கீரை வந்து முடி போதும் போதும் சொல்கிற அளவுக்கு வளருங்க. நல்லா முடியை வந்து ஸ்கேல்ப்லேயே ஸ்ட்ராங்கன் பண்ணி கொடுத்து சூப்பராக வளருங்க. காய்கள் இப்படி தான் இருக்கும். அதனோட விதைகள் நல்லா கருப்பாக இருக்கும். உடைச்சா ஒரு பிங்க் ஷேடில் வரும். இளநரை இருக்கிறவங்க கூட இந்த மாஸ்கை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கருமையாக்கி கொடுக்குங்க. என் முடி இப்போ வரைக்கும் கருப்பாக தான் இருக்குது. வயசு ஆயிடுச்சு, இனிமேல் முதுநிறை தான் வரணும். நான் இதெல்லாம் போட்டுட்டு வரனாலே என்னவோ இன்ன வரைக்கும் முடி ஒரு முடி கூட இல்லைங்க. நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாட்டியும் நிறைய பேர் முடி கொட்டுற பிரச்சனைனாலும் முடி என்ன செஞ்சாலும் வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் தட்டி விட்ருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் 2 பொருட்கள் போட வேண்டியது இருக்குது. அப்புறம் புரியாது. நீங்கள் நிறையா வேணாலும் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து அப்பப்போ இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே கொஞ்சம் அளவாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ரெமிடியை வந்து கொதிக்க வச்சு நல்லா சிரமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு முடி கூட அன்னைக்கு நீ போட்ட அன்னைக்கு, மாஸ்க் போட்ட அன்னைக்கு, இந்த சிரம் யூஸ் பண்ண அன்னைக்கு ஒரு முடி கூட விழாதுங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிடும். அதுக்கு அடுத்த பொருள் என்னென்னா வெந்தயம் தாங்க. வெந்தயத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முடி வளர்ச்சிக்கு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. வெந்தயம் இல்லாத மாஸ்க்கே நான் போட மாட்டேங்க. ஆனால் சூட்டுடம்புக்கு அப்படியே வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி போடலாம். கோல்ட் பாடியாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அலசிட்டு வந்துடலாம். அதிக நேரம் வைக்க வேணாம். ஏன்னா சேராதவங்களும் இருப்பாங்க. ஃப்ளாக்ஸீடு வந்து உங்களுடைய முடியை மிருதுவாக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்பு துளைகளை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்து அதை நல்லா ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸீடு இது பாதி அளவு கொதித்ததுக்கப்புறம் தான் ஃப்ளாக்ஸீடு சேர்த்தணும். ஆரம்பத்திலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கட்டித்தன்மையாக ஜெல் பதத்துக்கு வந்துடும். பாதி கொதித்து சுண்டி வரும்போது நீங்கள் ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கோங்க. நிறைய பிரபலமான கம்பெனி நான் சொல்ல விரும்பலை. ஃப்ளாக்ஸீடு மட்டும் விற்கிறாங்க. ஃப்ளாக்ஸீட் ஜெல் விற்கிறாங்க. அது நீங்களே வீட்டில் பண்ணி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளாக்ஸீடு போடுறதுனால ஒரு ஜெல் பதத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நல்லா முடி வளர்ச்சி தூண்டி கொடுக்கும். இது எல்லாமே ஆரோக்கியமான ஒரு ரெமெடி தாங்க. செம்பருத்தி பூவை இன்டேக்காக நான் பொரியல் பண்ணி சாப்பிடுவேன். அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வடிகட்டி அதனுடைய சாறுகள் மட்டும் எடுத்துக்கலாம். சிரமாக எடுத்துக்கலாம். இதை வந்து எனக்கு காய்ச்ச தெரியாது, நல்லா கெட்டியாக காய்ச்சிடுவேன், இல்லை தண்ணி மாதிரி காய்ச்சிடுவேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆக மொத்தம் அதோட சத்துக்கள் மட்டும் தான் நம்ம தலையில் வந்து சேரணும். இன்டேக்காகவும் பசலைக்கீரை எடுத்துக்கோங்க. வெந்தயம் கூல் பாடி அதாவது கோல்டு பாடி இருக்கவங்க இன்டேக்காக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து இரவில் வந்து இன்டேக்காக எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள் அதை விதைகள் பாருங்கள் என்ன கலராக இருக்குன்னு. இது வந்து இளநரையை கூட உங்களுக்கு போக்கி கொடுக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் சிரம்.
நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். முடி கொட்டுறது நின்று நல்லா அழகாக கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளரும் முடி உங்களுக்கு. பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க இதில் ஒரு 4, 5 வேப்பிலை மட்டும் இல்லை வேப்பிலையோ வேப்பிலை பொடியோ சேர்த்துக்கோங்க. எனக்கு பொடுகு இல்லாதனால நான் சேர்த்துக்கல. இந்த இதை வந்து தூக்கி வீச மாட்டேங்க. மாஸ்காக அரைச்சி நான் போட்டுருவேன். இந்த சிரத்தை நீங்கள் இப்போவே யூஸ் பண்ணலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன வயசில் நான் இதை உதட்டுக்கு தடவுவேன். இப்போவும் இந்த பைத்தியம் இருக்குது. இந்த பழத்தை உடச்சி உதட்டுக்கு தேய்ச்சிக்குவேன் சாயமாக. அவ்வளோதாங்க, சிரம் ரெடி ஆயிடுச்சு. இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துட்டு இந்த சிரத்தை நல்லா வெது வெதுப்பாக இருக்கிறதோட எடுத்து தலையில் ஒரு மசாஜ் கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல ஒரு பிசுபிசுத்தன்மையோடு இருக்கும். நல்லா சூப்பராக முடி வளரும். நீங்கள் குளிச்சுட்டு வந்து சீப்பை போட்டு பாருங்கள், ஒரு முடி கூட உங்களுக்கு விழாது. செம்மையான ரிசல்ட் இருக்கும். போட போட உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். தலையில் தேய்ச்சிட்டு வந்து பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, தலையில் போட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்து பாருங்கள். செம்ம சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.